ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்குன்னா, லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து போடலை அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் வந்து கேட்டாங்க. ஸோ நானும் அவங்கள்ட்ட வந்து ஆமாம் வீடியோ போடலை கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ கொஞ்ச நாள் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, ரொம்ப மாதமாகவே வந்து நான் வீடியோ போடவே இல்லை என்னோடய சேனலில். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 months வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு என்ன ரீசன், எதனால் வீடியோ வந்து போடலை அப்படின்ற ஒரு கொஷின் வந்து எனக்கு பர்சனலாக வந்து இருக்குது. ஸோ என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து கேட்டாங்க, வீடியோ போடலாம்ல கண்டினியூவாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் வீடியோ போடலை அப்படின்ற ஒரு ரீசன் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஏன் வீடியோ போடலை, என்ன ரீசன், ஒய், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு என்ன ஒரு பர்சன் வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன். ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் இருக்க போது நான் எப்படி ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எண்ட் ஆஃப் வீடியோவில் இனிமேல் இந்த சேனலில் வீடியோ இருக்குமா, தொடர்ந்து வீடியோ போடலாமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்ல போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். வெல்கம் டு ராமாஜி டாக்ஸ். நான் உங்கள் ராம். அவன் பெரிய செலிபிரிட்டி லைஃப்லாம் கிடையாது, வேறு யாரும் வந்து இன்டர்வியூலாம் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ நான் தான் வந்து இன்டர்வியூ வந்து எடுத்தோம். ஆக்சுவலாக எதுக்கு வந்து நீ வீடியோ போடலை, லாஸ்ட்டு 7 months வீடியோ வந்து போடலை, அதெல்லாம் தெரியுது. மயிறு வீடியோ போடலைன்னு தெரியுது, அது உங்கள் சேனலை பார்த்தாலே வந்து தெரியுது. நான் கேட்ட கொஸ்டின் என்ன, எதுக்கு வீடியோ போடலை சொல்லு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. Actually, some issues, some problems. Basically, what can I tell you? நீங்கள் சார் தமிழ்லேயே கதைக்கலாம். பெரிய நீங்கள் வந்து கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க கிடையாது, அதுக்கு ஸ்பெல்லிங்கும் உங்களுக்கு தெரிய கிடையாது. தமிழ்லேயே சொல்கிறா பட்டது. சரி, ஓகே. இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற எதுவுமே வந்து நினைக்கிற மாதிரி நடக்குமா அப்படின்னு வந்து கேட்டால் கிடையாது. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை தாண்டி நம்ம அசந்து போகிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தான் அந்த வாழ்க்கையில் வந்து நடக்கும். ஸோ அப்படி சிலப்பட்ட விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நடக்கிறப்ப நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப சும்மா சொல்லு. வீடியோ போடலை அப்படின்னு வந்து கேட்டால், போடலை அப்படின்றதுக்கான ரீசனை சொல்லு. இந்த வாழ்க்கை, இந்த மயிறு மட்டை, ஒரு 100 பேர்கிட்ட வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். நீயும் வாழ்க்கை மயிரை பற்றி நீ ஒன்றும் பேசலாம்னா எல்லாருக்கும் அது வந்து நாக்கு தள்ளிக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாருக்குமே வந்து தெரியும். வீடியோ போடாததுக்கு ரீசனை மட்டும் வந்து சொல்லு. அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிறு வாழ்க்கை, மயிறு. வீடியோ போடலை, ஏன் போடலை அப்படின்னா என்ன மாதிரி கண்டென்ட் வந்து பண்ணுறது, என்ன பண்ணால் ரீச் ஆகும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னோடய டீமில் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 7 months வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டீமா யார் அந்த டீமு, எத்தனை பேர் அந்த டீமில் வந்து இருக்காங்க, யார் யார் என்னென்ன ஒர்க்கு வந்து பார்க்குறாங்க. டீமு அப்படின்னா அது நான் மட்டும்தான். நீ மட்டும்தானா, வேறு டீமுன்னு வேறு சொல்கிறீங்க. அப்போ அந்த வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடிட் பண்ணுறது, கண்டென்ட் வந்து கண்டுபிடிச்சி போடுறது, அதுக்குண்டான டைலாக்லாம் வந்து எழுதுறது, ஸோ வீடியோ மேக் பண்ணி டைமிங்க்கு வந்து போடுறது, இந்த மாதிரி எடிட்டிங்கு, டிசைனிங்கு, இந்த கிராஃபிக்கு, இது மாதிரி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே நீ ஒரு ஆள் மட்டும்தான் வந்து பண்ணுறியா? இதை வந்து நான் நம்பணுமா, இல்லை இங்கே சுற்றி இருக்கிற எல்லாம் நம்ப நினைக்கிறியா? எல்லாமே நான் மட்டும்தான் பண்ணுவேன், நான் மட்டும்தான். சரி, ஓகே. ரொம்ப கஷ்டப்படுற, வீடியோ எடுக்க கொஞ்சம் சிரமமாக தான் வந்து இருக்கும். சரி, இனிமேல் வீடியோ இருக்குமா இருக்காதா, இல்லை சேனலை மூடிட்டு போக போறியா, என்ன பண்ணலான்னு வந்து இருக்க. ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக எதுக்கு வீடியோ போடுவியா, என்ன ஐடியாவில் இருக்க, அதை கொஞ்சம் சொன்னால் வந்து வீடியோவை நம்ம மூடிட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம். உனக்கு ஒரு வேலை மீது கிடையாது, வீடியோ பார்க்குறவங்க நிறைய வேலை இருக்கும், அவங்க வந்து பார்ப்பாங்க. நீ என்ன கொடுக்க போகிற அப்படின்றத சொல்லிட்டு போ. அவங்க கமெண்ட் செக்ஷனில் அவங்க நீ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இனிமே வந்து வீடியோ இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டால்
என்னோட சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ஸோ என்ன ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்து கேட்குறப்ப கண்டிப்பாக வீடியோ போடணும், எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இனிமேல் வித்தியாசமாக ஏதாச்சும் வந்து ட்ரை பண்ணலாம், ஸோ கண்டினியூவாக வீடியோ போடலாம் அப்படின்னு தான் வந்து இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரியே எனக்கு வந்து கண்டினியூவாக சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இனிமேல் இந்த கேப் வந்து இருக்காது. ஸோ வீடியோங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறையா வந்து ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ குட் டே. பை ஃப்ரம் உங்கள் ரஞ்சிதா.